அடே இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறேன். 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தானே. வருவா இரு. போய் பேசு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஆதவன் ஒரு பையங்க உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். நீங்கள் இல்லாமல் அவன் இல்லைங்க. 2 வருஷமாக உங்களை தாங்க லவ் பண்ணுறான். யார் ஆதவன்? நான் தாங்க. என்ன நக்கலா? ஐயோ இல்லைங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான். ஓகே குட். எனக்கு உங்களை பார்த்தா அப்படி ஒரு ஃபீலே வரல. உங்களை போய் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. வீடு பக்கத்தில், ஸோ ப்ளீஸ். ராதிகா, என்ன பிரச்சனை இப்போ? உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்தது உங்ககிட்ட சொல்லி கேட்குறேன். இட்ஸ் ஓகே, பாய். ராதிகா, நான் வந்தது சாரி கேட்குறது தான். லவ் வேணான்னு சொல்கிறதுக்கு இல்லை. 2 வருஷமாக நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். என்னால் மறக்கல. ஒரு நாள் என் லவ் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். என் பின்னால் வர எல்லாரையும் என்னால் லவ் பண்ண முடியாது. என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் என்னால் லவ் பண்ண முடியும். அவன் தான் ரெனோ. அவனும் நானும் சின்சியராக லவ் பண்ணுறோம். அவன் தான் எனக்கு எல்லாமே. போயிட்டா, விட்டு போயிட்டா. ஏண்டா நம்மளை மாதிரி பசங்கள்லாம் லவ் பண்ணக்கூடாதா? என்னாலெல்லாம் மறக்கலடா. சரி சரி விடு. அவள் தானே வேற ஒருத்தனை லவ் பண்ணுறா. பண்ணா கீப்பர் இருக்கான்றதுக்காண்டி கோல் அடிக்காமல் இருக்கலுமா? போட. ஹலோ ஜென்சி, நான் ஆதவன். ராதிகாக்கு என்னாச்சு? அவள் இப்போ எங்கே இருப்பா? நீ எப்படி இருந்தா? இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்த, மறுபடியும் வந்துட்டியா? அட இது பீச்சுங்க. யார் வேணால் எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம், உங்கள் லவ்வெல்லாம் எப்படி போகுது? உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? ஓ, நல்லா நல்லா போகுது. இட்ஸ் கோயிங் வெல். உங்கள் எஃபி ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஜென்சி கூட பேசினேன். என்ன கிண்டல் பண்ணுறியா? அட நான் எங்கே உங்களுக்கு கிண்டல் பண்ண போகிறேன்? என்ன ஆச்சு? அவன் என்ன உண்மையாக லவ் பண்ணல. நீங்கள் என்னங்க தப்பு பண்ணுவீங்க? ஏமாற்றிட்டு போனதான் இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது? உங்கள் லைஃப்பை பாருங்கள். சும்மா அவனே நினச்சி உங்கள் லைஃப்பை கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை லவ் பண்ணுற யாரும் இருக்குல்லையே. அவன் தான் அவனை லவ் பண்ணுற நல்ல பொண்ணு இருந்துட்டான். உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு பேசாமல் இருக்க முடியல. அதுதான் அந்த மற்றபடி எதுவும் இல்லை. பாய். ஆதவன், என்ன சொன்னது எனக்கு ரொம்ப சொன்னது. நீ சொன்னது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. நான் முடிஞ்சிடும் என்னை மாற்றிக்கிறேன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ராதிகா, நான் என்ன உங்களை லவ் பண்ணுறேன்.
இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பாய். மாமா எங்கே இருக்க? Here we go. மாமா Yeah. என்ன கதை? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அட்டப்படி பைக்கெல்லாம் எடுத்துகிட்ட போல. ஓடா. என்னடா இன்னும் பொண்ணு விஷயத்தில் அப்படியா இல்லைனா திருந்திட்டியா? பழைய மாதிரி இல்லைடா, அதை விட அப்கிரேட் ஆகிட்டேன். மச்சான் சாட்டர்டே ஈவினிங் ஒரு பொண்ணு கூட உன்னை கண்டேன். சின்சியரா இல்லை அதுவும் ஒரு டைம் பாஸா? சின்சியரா? நானா? போடா, எல்லாம் டைம் பாஸ் தான்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு வைஃபாக வந்தா நான் யார் கூட வேணாலும் சுற்றலாம் மிச்சம். ஏன்னா என் மேலே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை, ஏன்னு கூட கேட்க மாட்டான். அதனால தான் அவளை வச்சு இருக்கேன்டா. நம்ம பண்ணுறா. சரி மச்சான் நான் வாரேன். கோலோன்னு தாடா, சின்ன வேலை ஒன்று இருக்கு. ஹாய். இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. நான் எல்லாம் பிடிக்கிறது கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கிடையில நீ எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஏய், போடி. ஏய், அந்த ரெனோ பற்றி டீட்டெயில் கேட்டே எங்கடா? இன்னும் எனக்கு தெரியும் மச்சி, எனக்கு தெரியும். எப்படிடா தெரியும்? அந்த ரினோ இப்போ எனக்கு தெரியும் மச்சி. அவன் எவ்வளோ பெரிய கேடின்னு ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ மச்சி. சின்ன வேலை ஒன்று பார்க்கணும்டா. ஒரு லவை பிரித்து இன்னொரு லவை சேர்க்கணும். நீ பண்ண தப்பு இல்லையா? இல்லை, 2 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுவோம். நேற்று வந்தவன் தூக்கிட்டு போவோம் பார்த்துட்டு இருக்கணுமா? இனி அவன் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனே ஒரு புறம்போக்கு. அதான் உன்னோட லவ் உண்மைன்னா அது ஜெயிக்க என்னவும் பண்ணலாம். இது சில பேருக்கு தப்பாக தெரியலாம், ஆனாலும் சில பேருக்கு இதுதான் சரி.